கிச்சன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. வெனிசுலா கடற்கரையில் போதைப் பொருள் கடத்தல் கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தென் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுலாவிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். இதையடுத்து வெனிசுலாவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் கடத்தல் கப்பல்களை இலக்காக கொண்டு அமெரிக்க ராணுவம் சமீப காலமாக தொடர் தாக்குதல்கள் நடத்தி வருகின்றன. சமீபத்திய தாக்குதல் வெனிசுலா கடற்கரையில் நடைபெற்றது. அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்திய போது கப்பலில் இருந்த 6 பேர் கொல்லப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கப்பல் தீப்பிடித்து எரியும் 33 வினாடிகள் கொண்ட வீடியோவை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அதில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட வெனிசுலா கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த கப்பலில் பயங்கரவாதிகள் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில் இருந்தனர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அந்த கப்பல் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சர்வதேச பயங்கரவாதிகளுடன் தொடர்புடையது என்பதை உளவுத்துறை உறுதிப்படுத்தியதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதல் சர்வதேச நீர்நிலைகளில் நடைபெற்றதாகவும் அமெரிக்க ராணுவத்தினருக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.